இந்த நவீன தமிழகத்தில் 2025 பெரும்பாலும் நாய் வளர்த்துறவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு மோகத்தின் காரணமாக தன்னை பெருமையாக காட்டிக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, ஹைப்ரிட் வகை நாய்களை வளர்த்துறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உயர் ரக நாய்களை வளர்த்துறாங்க. நம்மளுடைய நாட்டு நாய்களை வந்து வளர்த்துறத பெரும்பாலும் கம்மி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யார் வளர்த்துறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விவசாய பகுதியில் விவசாய இருக்கக்கூடிய பகுதியில் காட்டுக்காரங்க, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற சைடில் பாதுகாப்புக்காக வளர்த்துறவங்க வளர்த்துறாங்க. ஓகேங்களா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு நாய்களை பற்றி வளர்த்துறதுல பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய வளர்ச்சி ஏரியாவான மெட்ராஸு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஏரியா அதிகம். அந்த இடத்துல வந்து வளர்த்துறதுக்கு ரொம்பவே ஒரு கடினமான இது. என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த நாய் நம்ம வளர்த்துறோம்னா இதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கணும். இதை வந்து நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும், மனதளவில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக தன்னுடைய சுற்றுப்புற சூழல் இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த மாதிரி வளர்த்தணும். ஓகேங்களா. இங்கே மெட்ராஸில் அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்த்துறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி வந்து சொன்ன பேச்சு கேட்கணும். ஓகேங்களா. இது வந்து மற்றவங்க யாராவது பிடிச்சி அதை நசுக்குனாலும் கொஞ்ச நாளும் அது கம்முன்னு இருக்கணும். இப்படி பொம்மை மாதிரி கம்முன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட நாய்களை தான் பெரும்பாலான விரும்புவாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த 4 வகை நாய்களை வளர்த்துறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் எஜமானனை தவிர வேறு யார் பக்கத்தில் வந்து தொடணும்னு நினச்சாலும் அவங்க ஒரு பதம் பார்த்துரும். ஓகேங்களா. அந்த அளவுக்கு எஜமானர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு 4 வகையான நாய் இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் 4வது இடத்துல என்ன நாய் இனம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோம்பை. அதாவது நம்ம தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கோம்பை இனம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாய் இனம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 23 இன்ச்சு. நம்ம வந்து 24 இன்ச்சு 2 அடின்னு சொல்கிறோமா, 2 அடிக்கு 1 இன்ச்சு கம்மியாக அதிகபட்சம் வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் நாய் வந்து 15 கிலோ இருக்கும், பெண் நாய் வந்து ஒரு 12 கிலோ இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து போர் காலகட்டங்களில் யாரெல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்களோ அந்த வீரர்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க அந்த காலகட்டங்கள். அந்தளவுக்கு வந்து மிக மிக ஒரு பேரும் புகழும் கொண்ட ஒரு இனம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கோம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். இதில் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து 3வது இருக்கக்கூடிய இனம் என்னன்னு சொல்லிட்டோம்னா கன்னி நாய்கள். அந்த கன்னி நாய்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 64 74 இன்ச்சு உயரம் வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் நாயாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் நாயாக இருந்தாலும் சரி 16 22 கிலோ வெயிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 14 16 வருஷம் உயிரோட வாழும். ஓகேங்களா. அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பரிசு அந்த நாய் இனங்களை கொடுப்பாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து அவங்களுடைய ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி எப்படி கல்யாணம்னா ஒரு கட்டில் மெத்தலாம் கொடுக்குறோம்னா அந்த மாதிரி வந்து விசுவாசமாக இருக்கும். ஏன்னா கணவர் வெளியில் போயிட்டு வர்றாரு அப்படிங்கும்போது அந்த பகுதியில் வந்து ஒய்ஃப் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு வேணும். அன்றைக்கெல்லாம் வந்து அந்த காலகட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமாக அதை கருதி இருக்கிறாங்க நாய் வளர்த்துறதுங்கிறது. இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கலரில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா. இதில் அடுத்தது நம்மளுடைய 3வது இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கன்னி நாய்களை பார்த்துட்டோம். 4வது இடத்துல கோம்பை, 3வது இடத்துல கன்னி நாய்கள். 2வது இடத்துல என்னன்னு சொல்லிட்டோம்னா சிப்பிப்பறைன்னு சொல்லக்கூடிய நாய்கள். சிப்பிப்பறை அப்படிங்கிற ஒரு பகுதியை பூர்வீகமாக கொண்ட அந்த இனமானது வந்து பார்த்திங்கன்னா 72 இன்ச்சு உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. 13 14 வருஷம் அதோடைய ஆயுசு காலம். 6 to 7 அடி வரைக்கும் இது ஜம்ப் பண்ணுற திறமை அப்படிங்கிறது அதுக்கு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட உடலமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது ஒரு சிறுத்தை எப்படி இருக்கும், சீட்டா அதோட உடம்பு எப்படி ஃபஸ்ட்டு நெஞ்சுக்கிட்ட கொஞ்சம் இருக்கும், போக போக உடம்புல சிம்பிளாக இருக்கும். அதாவது ஃப்ளெக்சிபிளாக அதால் எகிற முடியும், தாங்க முடியும். ஓகேங்களா. அந்த உடலமைப்பின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 அடி வரைக்கும் இது தாண்டுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கான காலகட்டங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது முயல், அப்புறமேட்டு வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் சின்ன வேட்டையாடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு எலி இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு வந்து இந்த நாய் இனங்களை பயன்படுத்திக்கிறாங்க. காட்டுப்பன்றி வேட்டையாடுறதுக்குலாம் அப்படி அவங்க கூட்டிகிட்டு போகும்போது இவங்களுக்கு போகிற இடத்துல வெற்றி அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பிப்பறை நாய்கள் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்துருக்குது. நம்மளுடைய கணக்கெடுப்பின்படி நம்மளுடைய லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல போகிறேன்னு. எஸ், அப்சல்யூட்லி ரைட்டு. நம்ம ராஜபாளைய நாய் இனம் தான். ஓகேங்களா. அந்த ராஜபாளைய நாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேட்கும்போதே ஒரு கௌரவமாக இருக்குது இல்லைங்களா. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ் பேசக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ராஜபாளையம்னு சொன்னாலே அது அந்த பைரவர்னு சொல்லக்கூடிய நாட்டு நாய்கள் இனங்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸானது. ஓகேங்களா. அந்த ராஜபாளைய நாய் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலே ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த இனம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய இராணுவத்துக்கு இங்கேருந்து நாய் சப்ளை பண்ணுறாங்க. நாய் சப்ளைன்னு சொல்லக்கூடாது, நாயை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து பயிற்சி கூட்டிகிட்டு போய் பணியமர்த்தப்படுது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 73 இன்ச்சு சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரும். அதிகபட்சத்துக்கு 30 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். 12 15 வருஷம் இந்த நாய்கள் உயிரோடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு விவசாயம் இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணுறதுக்கோசரம் அந்த காலகட்டங்களில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு கவனமாக இருந்திருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து அதிகப்படியான மோப்பத்திறன் அப்படிங்கிறது இருக்குது. இது பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதனுடைய மூக்கு மற்றும் கால்கள் பாதம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா. ராஜபாளைய நாய்க்கு. ஓகேங்களா. இதனுடைய அதிகப்படியான மோப்ப சக்தியை கண்டு வியந்து போன இந்திய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் வந்து இதை பணியில் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதிக மோப்பத்திறன் இருக்கக்கூடியதை வெடிகுண்டு கன்னி வெடியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இதை வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதனுடைய அடுத்த பார்ட் 2 வீடியோங்கிறத நம்ம வீடியோவில் மேக் பண்ணலாங்க. நன்றி.